கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்து உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நாள் தியானத்துக்காக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறதே. முதல் இந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் இஸ்ரவேல் மக்களிடத்தில் காணப்பட்டதான குற்றங்கள், அவர்கள் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவித்து ஆகாத கெட்ட பழக்க வழக்கங்களில் தங்களை ஈடுபடுத்தி அக்கிரமமான வாழ்க்கை செய்ததை சுட்டி காண்பிக்கிறார். சுட்டி காண்பித்துவிட்டு இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கூறுகையில், உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது. தேவன் நன்மை செய்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நன்மையானதை தருகிறவர். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார், நன்மை செய்கிறார். தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுப்பது பிசாசு அல்ல, மனிதர்கள் அல்ல. நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் அவைகளை தடை செய்கிறது என்று குறிப்பிட்டு, உங்கள் அக்கிரமங்களை உங்களை விட்டு விலக்குங்கள் என்று சொல்லி எரேமியா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன போதிக்கப்படுகிறோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் எப்படி தேவனிடத்திலிருந்து வரவேண்டிய நன்மைகளுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தினதோ, அதே போல நமது வாழ்வில் இருக்கக்கூடிய ஆண்டவர் விரும்பாத பாவ செயல்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தடையாயிருக்கிறது. யாக்கோபு என்ற ஒரு பக்தன் ஒரு நாளிலே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் விடமாட்டேன் என்று சொல்லி இரவெல்லாம் தேவனை நோக்கி போராடினான். இறுதியிலே ஆண்டவர் என்னை விட்டுவிடு, நான் போக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிறான். யாக்கோபு என்ற பெயருக்கு எத்தன் என்ற அர்த்தம் என்று கூறுகிறார்கள். யாக்கோபு என்ற பெயருக்குள்ளே அவன் இதுவரைக்கும் செய்த அநியாயங்கள், பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனை ஏமாற்றினது, இப்படி அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட ஸ்தோத்திரம் அநேக குற்ற பின்னணியங்கள் அவன் பெயருக்குள் அடங்கியிருக்கிறது. ஆண்டவரின் பெயர் என்ன என்று சொன்னபோது, யாக்கோபு என்று சொன்ன மாத்திரத்திலே நான் ஒரு பாவம் செய்தவன் என்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அங்கே அவனுடைய வாழ்க்கையில்
ஒரு பெயர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். இன்று முதல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரதிநிதி, த பிரின்ஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தத்தை ஒரு பெயரை கொடுத்து அதில் இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இம்மிடியட்டாக அவருடைய சகோதரன் அவனுக்கு தீங்கு செய்ய ஒரு சேனையோடு வருவதாக பார்க்கிறோம். அவனுடைய கோபத்தை தணித்து பல ஆண்டுகளாக இருந்த பகைமையை மாற்றி உறவை ஏற்படுத்துகிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் யாக்கோபை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். லாபானுடைய வீட்டிலே அவன் வாழ்ந்த காலத்தை பார்க்கிறோம். தேவன் சொன்ன இந்த வார்த்தைக்கு பின்பு அவன் தேவனால் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவருடைய மிருக ஜீவன்கள் விருத்தி அடைகிறது. அன்பானுள்ளே, தன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட மாத்திரத்திலே தேவன் அவரை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் கூட பலவிதமான வறட்சிகள், பலவிதமான எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்மை விட்டு விலகி சென்ற சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் தோல்விக்கான காரணம் தெரியாமல் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், பலனில்லையே என்று நீங்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு ஒரு முறை பேசும்போது, சம்பாத்தியம் பண்ணுகிறவன் பொத்தலான பைகளில் போடுகிறவனைப் போல் இருக்கிறான். நீங்கள் உழைக்கிறீர்கள், விதைக்கிறீர்கள், அறுக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் மேல் பலன் தங்கவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் ஓட்டையான பாத்திரத்தில் போடுவீர்கள் என்றால், ஒரு பொத்தலான பைக்குள் போடுவீர்கள் என்றால் அது விழுந்து போய்விடும். ஆசீர்வாதம் அங்கே தங்கவில்லை. அப்பொழுது அந்த வார்த்தையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். சம்பாத்தியம் பண்ணுகிறவன் பொத்தலான பைகளில் தன் சம்பாத்தியத்தை போடுவது போல நீங்கள் அதிகமாய் பிரயத்தனம் பண்ணியும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையில் சீர்கேடுகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தொழிலின் மேல் தங்க முடியவில்லை. ஆகையாலே உங்கள் வழிகளை சிந்தித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நமக்கு சொல்லும் வார்த்தை, உங்கள் குற்ற பின்னணியிலிருந்து, உங்கள் பாவ வழிகளில் இருந்து திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு வசனத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இங்கேயும் ஏசாயா மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை குறிப்பிடுகையில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனத்திலே உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் உங்களை தேவனை விட்டு பிரித்திருக்கிறது. Your sin have separated you from your God. உங்கள் அக்கிரமங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, பாவம் என்ற சீர்கேடு மனிதனுக்கு எதை செய்கிறென்றால், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை கிட்டி சேர்ந்திருக்கின்றோம். கிறிஸ்துவை விட்டு தேவனை விட்டு பிரிக்கிறது பாவம். இன்றைக்கு மேய்ப்பனை விட்டு விலகிச் சென்ற ஆடுகளைப் போல ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிறார்கள். அன்பானுள்ளே, தேவனை விட்டு பிரிந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிக்சரைத்தான் லூக்கா சுவிசேஷத்திலே கெட்ட குமாரன் என்ற ஒரு சம்பவத்தின் மூலமாய் கிறிஸ்து விவரித்தார். கெட்ட குமாரன் என்று ஏன் அவனை அழைக்கிறோம் என்றால், தன் தகப்பனை விட்டு அவன் தூரம் சென்றான். தகப்பனை விட்டு தூரம் செல்ல காரணம் என்ன? அவனுடைய துன்மார்க்க இச்சை. தகப்பனோடு இருந்தால் தன் இஷ்டம் போல் வாழ முடியாது, தன்னுடைய பாவ இச்சைகளை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு தூரமான தேசத்துக்கு சென்றான். இப்பொழுது அவன் நினைத்தான், தான் ஃப்ரீயாக இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று எண்ணி அங்கே தூரமான தேசத்தில் துன்மார்க்கமாய் வாழத் தொடங்கி அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் குறைவுபட ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையிலே பசி, பட்டினி, கஷ்டம், இறுதியாக அவனுக்கு வேலை இல்லை. அவன் வாழ்ந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரத்தினாலே தன் பசியை தீர்க்க ஆவலாயிருந்தான். ஆகிலும் அதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட வேதனையான வாழ்க்கை அவன் எதனால் பெற்றுக்கொண்டான் என்றால், தகப்பனை விட்டு தூரம் போனபடியால். அவன் தகப்பனோடு இருந்த காலத்தில் ஒரு செல்லக்குமாரனாக ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் மனிதன் தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிற மனுஷனை போல் இருக்கிறான். பாவம் மனிதனை தேவனை விட்டு தூரமாக்கி விட்டது. தேவன் யார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. மெய்யான தேவன் யார் என்று மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனை விட்டு வெகு தூரமாய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை மக்கள் கேட்க முடியவில்லை. அன்பானுள்ளே, கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது. முதல் மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது அவன் தேவன் வருவதை கண்டு தன்னை மரக்கிளைகளுக்குள்ளே போய் ஒளித்துக் கொள்கிறான். பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடினார்கள். தேவன் அவர்களோடு பேசினார். சாயங்கால வேளையிலே கர்த்தர் அவர்களோடு உரையாடுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். கர்த்தரும் அவர்களும் கூட நடந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே பாவம் பிரவேசித்த போது அவர்கள் தேவனை விட்டு மறைந்து கொண்டார்கள். தேவன் தோட்டத்துக்கு வந்தபோது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்படிப்பட்ட வார்த்தையை அதற்கு முன்னால் தேவன் சொன்னதில்லை. பாவம் செய்த நாட்களிலே தேவன் தன்னை காணக்கூடாது என்று தன்னை செடிகளுக்குள்ளே போய் ஒளித்துக் கொள்ளுகிறான். கீழ்ப்படியாமையின் ஒரு பாவமானது அவனை தேவனை விட்டு சற்று தொலைவுக்குள் கொண்டு சென்று தன்னை ஒளித்துக் கொள்ளும்படி செய்தது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே நிறைய பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அவைகள் தேவனை விட்டு வெகு தூரத்தில் மனிதனை கொண்டு போயிருக்கிறபடினாலே தேவனை எவனால் தரிசிக்க முடியவில்லை. அன்பானுள்ளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் அவர்களோடு பேசுவார். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். தேவனோடு உள்ள உறவில் நிலைத்திருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு வசனத்தை நான் குறிப்பிட்டு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஐயோ
அக்கிரமத்தினால் பாரம் சுமந்த ஜனமும். அக்கிரமத்தினாலே பாரம் சுமந்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sin make a heavy burden upon the people. பாவமானது மனிதன் மேல் ஒரு பெரிய சுமையை உண்டாக்குறது. மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஹெவினஸை உண்டாக்குறது. ஒரு ஜாதி என்று சொல்லும் போது திரளான மக்கள். பாவம் ஒரு மனிதன் மேல் பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தேவையற்ற unnecessary worries, unnecessary burdens, கவலை, பயம், இப்படிப்பட்ட பாரத்தை உண்டாக்குகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய இச்சையாகிய ஒரு பாவத்தில் விழுந்தபோது அவன் ராஜாவா இருந்தாலும் நிம்மதி இழந்து போய்விட்டான். 32ஆம் சங்கீதத்திலே அவன் கதறுகிறார், நான் நித்தமும் கதறுகிறேன். பாவம் செய்த நாட்களிலே அவன் மேல் ஒரு அழுத்தம், ஒரு பாரம் அவனை வந்து அமிழ்த்துகிறது. அதை தன் உள்ளத்திலே உணர்கிறார். அன்பானுள்ளே, அவன் மெய் சமாதானத்தை இழந்து போய்விட்டான். அவனுக்குள்ளே ஆறாத துக்கம், துயரம் ஏற்பட்டு விட்டது. அதைத்தான் 32ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைத்து வைத்த காலத்தில் உம்முடைய கை என்மேல் பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நித்தமும் கதறுதல், crying, கதறுதல், எலும்புகள் உலர்ந்து போயிற்று. கையின் மேல் பாரமாயிருந்தபடியால். அன்பானுள்ளே, பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளான மனதை, மன சமாதானத்தை கெடுக்கிறது. இட் இஸ் ட்ரூ, அது உண்மை. எந்த மனிதனாயிருந்தாலும் அக்கிரம செயல்கள் அவன் மேல் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும், ஒரு பாரத்தை உண்டாக்கும். ஆகையால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு, பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கக்கூடிய, தேவனை விட்டு பிரிக்கிற, மனிதனுடைய உள்ளத்திலே பெரிய அழுத்தத்தையும் பாரத்தை உண்டாக்கக்கூடிய, நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்து நிறுத்தக்கூடிய இந்த பாவத்திலிருந்து அல்லது நம்மிடத்திலிருந்து இருக்கிற பாவங்களை விட்டு நாம் எப்படி விடுதலை பெற முடியும்? How can we come out of sinful life in our life? நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு விலக, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய அறிவினால் முடியாது, நம்முடைய ஞானத்தால் முடியாது, நம்முடைய கையில் இருக்கிற பணத்தினால் முடியாது, நாம இருக்கக்கூடிய பொசிஷன், அதிகாரத்தினால அது நமக்கு உதவி செய்யாது, நாம் இருக்கிற மார்க்க அமைப்புகள் நமக்கு உதவி செய்யாது. எதுவுமே மனிதனை பாவ செயலில் இருந்து விடுவிக்க எவைகளுக்கும் சக்தியும் கிடையாது, பலனும் கிடையாது. சம்படி சொல்வாங்க, வில் பவர். ஆண்டவர் எல்லோருக்குமே வில் பவர் கொடுத்திருக்கிறார். மனுஷருக்கு ஒரு வில் பவர் இருந்தால் அவன் தன் பாவத்தை விட்டுவிட முடியும் என்று சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லோருக்குமே ஆண்டவர் வில் பவர் கொடுத்திருக்கிறார். அந்த வில் பவரை வைத்து எல்லோருமே குடிப்பழக்கத்திலிருந்து விலகிவிடலாமே, ஒயின் ஷாப்பை பூட்டுங்கள் என்று சொல்லி முறையிட வேண்டிய அவசியம் இல்லையே.
ஏனென்றால் வில் பவர் இருந்தால் அதை ஓவர்டேக் பண்ண முடியும். எல்லாரும் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டால் யார் அதை செய்யக்கூடும்? வில் பவர்னால முடியாது. சட்டங்கள் மனுஷனை பாவத்திலிருந்து திருத்த முடியாது. அதிகாரங்கள் மனிதனை பாவத்தில் விடுவிக்க முடியாது. பாவ பழக்கத்தில் இருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Jesus is the savior of the world. இயேசு இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலக இரட்சகர் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியாக கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் பாவத்துக்காகவும் நம்முடைய பாவத்துக்காகவும் தன்னைத்தானே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து ஒருவரே மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க கூடும். இயேசு அல்லாமல் பாவ பழக்கத்தில் இருந்து ஒரு மனிதன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் தான் இயேசுவண்டை திரும்புங்கள், இயேசுவண்டை பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது உள்ளத்தில் சமாதானம் உண்டாகிறது, தேவனோடு உள்ள உறவு கிடைக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வர தொடங்குகிறது, உங்கள் மனதின் அழுத்தங்கள் நீங்கி சமாதானத்தை பெறுகிறீர்கள். இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவராய் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒவ்வொருவருக்காக மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவரை விசுவாசித்தால் போதும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி, believe the Lord Jesus Christ, then அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பாவ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆகையால் இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உள்ளங்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்துக்கு தடையாகிய பாவத்தை என்னை விட்டு நீக்கி என்னை ஆசீர்வதியும் என்று இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். பழைய ஆண்டை விட இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவார். உங்கள் பிரயாசத்தின் பலன் உங்கள் தலைமேல் தங்கும்படி செய்வார். உங்கள் பைகளில் இருக்கிற பொத்தல்கள் அடைக்கப்பட்டு ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின் மூலம் கேட்ட இந்த வார்த்தை மக்கள் உம்மண்டை வருவதற்கு ஏதுவாக உதவி செய்யும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சபையில் உள்ள குழந்தைங்க சண்டே கிளாஸ்லேயே முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தது. அதற்காக ஒரு டீமாக இருந்து ஒரு ஆதியாகமத்திலிருந்து பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணி சபையில் பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தந்தார்.
அப்போதான் ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இது மற்ற இடங்களுக்கும் இது பயன்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட முயற்சி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் அது புத்தகமாக உங்கள் கைகளில் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதை அறிமுகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கார். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நமக்கு விபிஎஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங்ஸு, இப்படி பல நாட்கள் அந்த பிள்ளைங்களுக்கு நடத்துகிற எக்ஸாம்ஸ் இப்படியெல்லாம் போகும்போது அது 30 லெசன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த இடமும் மிஸ் ஆகாமல் எல்லா வாரம் நடத்துவீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சிருஷ்டிப்பு தொடங்கி ஆதியாமத்திலேருந்து படித்தாங்கன்னா கடவுளோட வருகை தாமதித்து அவங்க 12th வரும்போது கிட்டத்தட்ட வேதாகமத்தின் முழு பகுதியிலையும் முக்கியமான பகுதிகளை அவங்க வந்து சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்டதும் போல் இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். வேறு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் குழந்தைங்களுக்கு டிஸ்கஷன் டைப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை அந்த டீச்சர்ஸ் அதை வந்து அவங்களுக்கு அந்த டாபிக்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஒரே புக்கு தான், நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அழகாக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த வேத பகுதியை அந்தந்த குழந்தைங்க என்னென்ன மனநிலையில் கற்றுக்கொள்வார்களோ அதற்கேற்றால் போல் நீங்கள் அந்த போர்ஷனை அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அதே போல் ஒரு வால்யூம் நடத்தின உடனே அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் கூட அனுப்பி தருவோம். நீங்கள் அதை ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் நடத்தலாம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது, நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே போல் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து மினிமம் இது தான், அதனுடைய பிரிண்டிங் சார்ஜஸ் மற்றும் செலவு அந்த அளவு தான் இதில் பண்ணியிருக்கிறோம். ஒரு புத்தகத்தினுடைய விலை 40 ரூபாய். நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 40 rupees ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த முழு வருடமும் அந்த குழந்தை சண்டே ஸ்கூலில் சந்தோஷமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள அது வசதியாக இருக்கும். எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.